அமெரிக்காவுடைய வெனிசுலா மீதான தாக்குதல் என்பது பல்வேறு காரணங்கள் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அன்றி எண்ணெய் என்கின்ற ஒரே காரணத்துக்காக மேற்கொள்ளப்பட்டது என்று நான் கருதவில்லை. அமெரிக்காவுடைய மேலாதிக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும் அல்லது உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் ஜனாதிபதி ட்ரம்புக்கு காணப்படுகின்றது. பெரிய அதிர்வலைகளை சர்வதேச ரீதியாக ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் ஒரு நாடு இன்னொரு நாட்டை அனுமதி இல்லாமல் ஆக்கிரமிப்பது அல்லது தாக்குவது என்பது பெருமளவுக்கு ஜனநாயகம் அற்ற நாடுகள் மேற்கொள்கின்ற ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்பட்டது. இப்பொழுது அமெரிக்கா மேற்கொண்டு இருப்பதன் காரணமாக மேலதிக நடவடிக்கைகள் அல்லது மேலதிக தாக்குதல் இடம்பெறலாம் என்ற ஒரு அமெரிக்கா தென் அமெரிக்காவில் இருக்கின்ற சில நாடுகள், கியூபா போன்ற சில நாடுகளை தாக்கலாம் அல்லது கிரீன்லாந்தை தாக்கலாம் என்கின்ற விதமான ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையும் பெரிதாக எந்த விதமான நடவடிக்கைகளையும் வெனிசுலா தொடர்பாக மேற்கொண்டதாக தெரியவில்லை. அது சர்வதேச சமூகத்தினுடைய பலவீனத்தை காட்டுகின்றது. இந்த பலவீனமும் கூட அமெரிக்காவுடைய செயல் திட்டங்களை ஊக்குவிப்பதாக அல்லது உற்சாகப்படுத்துவதாக இருக்கும். அதன் காரணமாக எதிர்வரும் காலங்கள் மிக முக்கியமானதாக இருக்கும். அமெரிக்கா கிரீன்லாந்து மீது தாக்குதல் நடத்துமாக இருந்தால் ஐரோப்பாவில் இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் யாவற்றையும் அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அபிப்பிராயம் முன்வைக்கப்படுகின்றது. அது அமெரிக்காவுடைய சர்வதேச அந்தஸ்தை பாதிப்பதாக இருக்கும். இப்போது இருக்கின்ற சர்வதேச கட்டமைப்பை முற்றுமுழுதாக டிஸ்டர்ப் செய்கின்ற அதை ஆட்டம் காண செய்கின்ற ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்பட வேண்டும். இதுவரை காலமும் இருந்த கட்டமைப்பு என்பது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான நட்புறவின் காரணமாக அல்லது அதன் அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு முறைமையாகத்தான் இருந்தது. ஆக இப்பொழுது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் ஒரு பாரிய முரண்பாடு ஏற்படுகின்ற போது அது இப்பொழுது இருக்கின்ற கட்டமைப்பை ஆட்டங்காண செய்வதாக இருக்கும். அமெரிக்காவுடைய வெனிசுலா மீதான தாக்குதல் ஒரு இப்போ இருக்கின்ற சர்வதேச சட்ட விதிமுறைகள் அதனுடைய கட்டமைப்பு என்பவற்றிலிருந்து பெருமளவுக்கு மாறுபட்ட ஒரு செயல்பாடாகத்தான் பொதுவாக பார்க்கப்படுகின்றது. அந்த ஒரு நியாயம் இருக்கின்ற நினைக்கின்றேன். வெனிசுலாவில் இருக்கின்ற இயற்கை வளங்கள், குறிப்பாக எண்ணெய் வளத்தை மையமாக கொண்டுதான் இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக பொதுவாக கூறப்படுகின்றது. ஆனால் இந்த தாக்குதலின் பின்னால் பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கின்ற நான் நினைக்கிறேன். உதாரணமாக இந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவுடைய மேலாதிக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும் அல்லது உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் ஜனாதிபதி ட்ரம்புக்கு காணப்படுகின்றது. அதுக்கு புறம்பாக சில தலைவர்கள் அவருக்கு எதிரான கருத்துக்களையும் கொள்கைகளையும் கொண்டிருந்தார்கள். உதாரணமாக மதுரோவை கூட இடதுசாரி கொள்கையை அடிப்படையாக கொண்டவர். அதுவும் டொனால்ட் ட்ரம்புக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக இருந்தது. அதுக்கப்புறமாக அமெரிக்காவில் இருக்கின்ற உள்நாட்டு பிரச்சனைகள் தொடர்பில் இருக்கின்ற நெருக்கடிகளை தீர்த்து கொள்வதற்காக அல்லது அவற்றிலிருந்து கவனத்தை திருப்புவதற்காக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதான ஒரு கோட்பாடும் கூட முன்வைக்கப்படுகின்றது. அதிலே முற்றுமுழுதாக உண்மை இல்லை என்று கூற முடியாது. ஆகவே நான் சொல்ல வர விடயம் என்னென்னு சொன்னால், இந்த தாக்குதல் என்பது பல்வேறு காரணங்கள் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அன்றி எண்ணெய் என்கின்ற ஒரே காரணத்துக்காக மேற்கொள்ளப்பட்டது என்று நான் கருதவில்லை. இது பெரிய அதிர்வலைகளை சர்வதேச ரீதியாக ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் ஒரு நாடு இன்னொரு நாட்டை அனுமதி இல்லாமல் ஆக்கிரமிப்பது அல்லது தாக்குவது என்பது பெருமளவுக்கு ஜனநாயகம் அற்ற நாடுகள் மேற்கொள்கின்ற ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்பட்டது. இப்பொழுது அமெரிக்கா மேற்கொண்டிருப்பதன் காரணமாக மேலதிக நடவடிக்கைகள் அல்லது மேலதிக தாக்குதல் இடம்பெறலாம் என்ற ஒரு அபிப்பிராயம் பெருமளவுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. உதாரணமாக அமெரிக்கா தென் அமெரிக்காவில் இருக்கின்ற சில நாடுகள், கியூபா போன்ற சில நாடுகளை தாக்கலாம் அல்லது கிரீன்லாந்தை தாக்கலாம் என்கின்ற விதமான ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கின்றது. அவற்றில் ஒரு நியாயமும் இருக்கின்றது. அது இடம்பெறாதுன்னு நிச்சயமாக கூற முடியாது. அதுவும் குறிப்பாக கிரீன்லாந்து தொடர்பாக அமெரிக்க நடவடிக்கைகள், ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக பெரிய சாத்தியம் இருப்பதாக கூறலாம். ஏனெனில் கிரீன்லாந்து மீது ட்ரம்ப் நிறைய ஒரு அக்கறை இருப்பதாக கடந்த காலமாக தொடர்ந்து பல விடயங்கள் அவர் கூறி வந்திருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற போது கிரீன்லாந்துக்கு எதிராக அமெரிக்கா ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது இப்பொழுது இருக்கின்ற சர்வதேச கட்டமைப்பை முற்றுமுழுதாக டிஸ்டர்ப் செய்கின்ற அதை ஆட்டம் காண செய்கின்ற ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்பட வேண்டும். ஏனெனில் ஒரு ஆக்கிரமிப்பு இடம்பெறுகின்ற போது அவர்கள் இயற்கையாகவே எதிரிகளாக மாறிவிடுகின்றார்கள். இதுவரை காலமும் இருந்த கட்டமைப்பு என்பது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான நட்புறவின் காரணமாக அல்லது அதன் அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு முறைமையாகத்தான் இருந்தது. ஆக இப்பொழுது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் ஒரு பாரிய முரண்பாடு ஏற்படுகின்ற போது அது இப்பொழுது இருக்கின்ற கட்டமைப்பை ஆட்டங்காண செய்வதாக இருக்கும். அதுக்கு புறம்பாக ஐக்கிய நாடுகள் சபையும் பெரிதாக எந்த விதமான நடவடிக்கைகளையும் வெனிசுலா தொடர்பாக மேற்கொண்டதாக தெரியவில்லை. அது சர்வதேச சமூகத்தினுடைய பலவீனத்தை காட்டுகின்றது. இந்த பலவீனமும் கூட அமெரிக்காவுடைய செயல் திட்டங்களை ஊக்குவிப்பதாக அல்லது உற்சாகப்படுத்துவதாக இருக்கும். அதன் காரணமாக எதிர்வரும் காலங்கள் மிக முக்கியமானதாக இருக்கும். சர்வதேச அரசியல், சர்வதேச சமாதானம் என்பது தொடர்பாக நான் நினைக்கின்றேன்.
இப்போ வந்து வெனிசுலா மீதான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் கிரீன்லாந்து மீதான ஒரு இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகலாம் என்கின்ற அபிப்பிராயம் ஐரோப்பாவில் அதிகரித்திருப்பதாகத்தான் தோன்றுது. அதுக்கு முதல் அந்த அபிப்பிராயம் பலவீனமானதாக இருந்ததாகத்தான் தெரிகின்றது. இப்பொழுது அந்த அபிப்பிராயம் பலம் அடைந்திருக்கின்றது. அதன் காரணமாக பல்வேறு விதமான எதிர் செயல் திட்டம் பற்றி ஐரோப்பா விவாதித்து வருவதாக கூறப்படுகின்றது. அதில் இப்போ குறிப்பாக 2 நடவடிக்கையை பற்றி பேசப்படுகின்ற ஒன்று, அவ்விதம் அமெரிக்கா கிரீன்லாந்து மீது தாக்குதல் நடத்துமாக இருந்தால் ஐரோப்பாவில் இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் யாவற்றையும் அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அபிப்பிராயம் முன்வைக்கப்படுகின்றது. அது அமெரிக்காவுடைய சர்வதேச அந்தஸ்தை பாதிப்பதாக இருக்கும். ஏனெனில் குளோபலாக உலகளாவிய மட்டத்தில் அமெரிக்கா தன்னுடைய அதிகாரத்தையும் இராணுவ பலத்தையும் பயன்படுத்துவதில் இந்த தளங்கள் மிகவும் முக்கியமானது. அதுக்கு புறம்பாக அமெரிக்காவை தவிர்த்து முற்றுமுழுதாக ஐரோப்பாவை கொண்ட ஒரு இண்டிபெண்டன்டான இராணுவத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு அபிப்பிராயமும் சில தலைவர்களால் முன்வைக்கப்படுகின்றது. அது அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. என்று சொன்னால் ஐரோப்பாவை ஒன்றிணைக்கின்ற நிறுவன கட்டமைப்பு ஒன்று ஏற்கனவே காணப்படுகின்றது. அதுதான் ஐரோப்பிய யூனியன். அவை ஐரோப்பிய யூனியனை அடிப்படையாக கொண்டு ஒரு இராணுவம் கட்டியெழுப்பப்படுமாக இருந்தால் அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆகவே அந்த விதமான எதிர் செயல்பாடுகள் பற்றி பேசப்பட்டு வருகின்றது. அவ்விதம் ஐரோப்பா தனியான ஒரு இராணுவத்தை கட்டியெழுப்புமாக இருந்தால் அது அமெரிக்காவுக்கு எதிரான இராணுவமாக தான் பார்க்கப்பட வேண்டும். அப்படிதான் பார்க்கப்படும் என்று நினைக்கிறேன். அதுவும் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் இருக்கின்ற இந்த டென்ஷனை அதிகரிப்பதாக இருக்கும். அதே சமயம் அந்த இராணுவமும் கூட அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவுடன் நின்று சண்டையிடக்கூடிய இராணுவமாக இருக்குமா இல்லையா என்ற ஒரு அபிப்பிராய வேறுபாடு காணப்படுகின்றது. ஆனால் அவ்விதமாக சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக ஒரு இராணுவம் ஐரோப்பிய இராணுவம் ஒன்று தோற்றுவிக்கப்படுமாக இருந்தால் அது பலவீனமாக இருக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஐரோப்பாவை கூட தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி அடைந்த சமூகங்கள் தான். அவர்களுடைய இராணுவ ஆயுத தொழில்நுட்பம் என்பதும் வளர்ச்சி அடைந்த ஐரோப்பாவில் இருந்து கூட பல நாடுகளுக்கு இராணுவ ஆயுதங்கள் எல்லாம் சப்ளை செய்கின்றார்கள். அவர்களுடைய டெக்னாலஜி காணப்படுகின்றது. அது பிறகு 2 அணு ஆயுத நாடுகள் காணப்படுகின்றன, பிரான்சும் யூகேயும். ஆகவே அத்தகைய ஒரு இராணுவம் தோற்றுவிக்கப்படுமாக இருந்தால் அது ஒரு பலவீனமான ஒரு இதாக இருக்கும் என்று அவர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அளவுக்கு ஸ்டெடியானதாகத்தான் இருக்கும். ஆகவே இவையெல்லாம் கிரீன்லாந்தை மையமாக கொண்டு அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் ஒரு டென்ஷன் ஏற்படுத்துவதாக இருக்கும். இதனுடைய பக்க விளைவு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இதன் காரணமாக ஏனைய நாடுகள் என்ன விதமான செயல்பாடுகள் ஈடுபடலாம். உதாரணமாக ரஷ்யா யூரோப்பாவில் கவனமாக நடந்து கொள்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு அமெரிக்காவுடைய ஆதரவு இருப்பது. அமெரிக்காவுடைய ஆதரவு ஐரோப்பாவுக்கு இல்லை என்று தெரிஞ்சவுடனே ரஷ்யா சில விதமான நடவடிக்கைகளை தன்னுடைய கடந்த காலங்களில் அவர்கள் நீண்ட காலமாக வைத்திருந்த விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான செயல்முறையில் ஈடுபடலாம். அவ்விதமாக ஈடுபடுகின்ற போது ஐரோப்பாவுக்குள்ள ஒரு இராணுவ யுத்தம் அல்லது மோதல் அல்லது ஆக குறைந்த ஒரு டென்ஷன் ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்கும். அதுவும் சர்வதேச சமூகத்தை பொறுத்தவரை சர்வதேச சிஸ்டத்தை பொறுத்தவரையில் பயனுடையதாக அல்லது சாதகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதன் காரணமாக இந்த விதமான பல சர்வதேச தாக்கத்தை இந்த செயல்பாடு ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொல்லலாம். இப்போ சர்வதேச ரீதியாக ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாடு வன்முறை மேற்கொள்வது என்ற விடயத்தில் ஒரு பாதுகாப்பாக இருந்தது இவ்வளவு காலம் அமெரிக்கா தான் சர்வதேச ஜனநாயக செயல்முறையினுடைய தலைவர் என்று சொல்லலாம். அமெரிக்காவை இந்த விதமான சட்டத்தை மீறுகின்ற செயல்பாட்டில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக அதனை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு ஏனைய பல நாடுகள் செயல்பட ஆரம்பிக்கலாம். உதாரணமாக சொல்றாங்க, சீனா தாய்வான் மீது நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அதுக்கு புறம்பாக சிறிய நாடுகளுக்கு எதிராக உலகத்தில் பல்வேறு பாகங்கள் இருக்கின்ற, உதாரணமாக ஆப்பிரிக்காவில் தென்னாசியா இருக்கின்ற நாடுகள் செயல்பாடுகள் ஈடுபடலாம். இப்பொழுது என்றால் யாரும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை என்ற விதமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்கா அந்த ஐடியாலஜியில் இல்லை. ஐக்கிய நாடுகளால் பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது. அதன் காரணமாக பெரிய நாடுகள் இவ்வளவு நாளும் அவர்கள் வைத்திருந்த அபிலாசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடலாம். அந்த வகையில் பார்க்கின்ற போது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு டென்ஷன் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்க வேண்டும். நீண்ட காலமாக அவர்களுக்கு இடையில் எல்லை போர்கள், பிராந்தியம் தொடர்பான டெரிட்டோரியல் வார்ஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் காணப்படுகின்றது. அந்த நிகழ்வுகள் இடம்பெறுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது. அது தென்னாசியாவில் பதட்ட மட்டத்தை அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆகவே இவையெல்லாம் இடம்பெறுமா என்பது அமெரிக்காவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மையமாக கொண்டுதான் எங்களுக்கு தெரியும். அவருடைய முதலாவது ஆட்சி காலத்தோடு 2வது ஒப்பிட்டு பாடுகின்ற போது 2வது காலத்தில் அவர் மிகவும் போல்டாகவும் பல நடவடிக்கைகளை மேற்கொள்வதை காணலாம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அது அவருடைய 2வது ஆட்சி காலம் என்பது ஒன்று என்ற இன்னொரு தேர்தலை அவர் எதிர்நேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 2வது உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது அவருக்கு இம்யூனிட்டி காணப்படுகின்றது. கடந்த ஆண்டு அமெரிக்க உயர்நீதிமன்றம் ட்ரம்புக்கு எதிராக ஜனாதிபதியாக இருக்கின்ற போது மேற்கொள்ளுகின்ற காரியங்களுக்கு எதிராக எந்த விதமான சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாது என்ற விதமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. அதன் காரணமாக இப்போ அவர் என்ன செஞ்சாலும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் பாதிப்பை அது ஏற்படுத்தாது என்பதன் காரணமாக, அந்த தைரியத்தின் காரணமாக பலவிதமான நடவடிக்கைகளை அவர் ஈடுபடுகின்றார் நான் நினைக்கிறேன். இப்போ மத்திய கிழக்கில் முக்கியமான ஒரு குழப்பம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிறது இப்போ இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானில் நடக்கின்ற போராட்டம், ஈரானிய அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம். அது ஜனநாயக போராட்டமாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதுக்கு பின்னால் சில அரசியல் சக்திகள் இருப்பதற்கான சாத்தியம் முழுமையாக இல்லைன்னு சொல்ல முடியாது. சில சர்வதேச சக்திகள் அதுக்கு பின்னால் இருப்பதற்கு
அதிகரிப்பதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது. ஆனால் அதுவரை அது தொடர்பாக எங்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் காணப்படவில்லை. ஒரு தியரி மட்டும்தான் இருக்கின்றது. எப்படி பார்த்தாலும் ஈரானிய அரசாங்கம் போராட்டக்காரர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அந்த செய்திகள் வளர வளர அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான டென்ஷன் அதிகரிப்பதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். ஏன்னா அமெரிக்கா தான் உள்நாட்டில் நடக்கிற விடயங்களை தொடர்பில் கடுமையாக நடந்து கொண்டாலும் சர்வதேச ரீதியாக போராட்டக்காரர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கலாம். அப்படி எடுக்குமாக இருந்தால் அதனை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு அமெரிக்கா ஈரானை தாக்குவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். அப்படி ஈரான் தாக்கப்படுகின்ற போது ஈரான் அமெரிக்காவை மட்டுமே மையமாக கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று சொல்ல முடியாது. அவர்கள் வந்து அமெரிக்கா சார்பான ஏனைய நாடுகள் தொடர்பில் தான் நடவடிக்கை மேற்கொள்வார். உதாரணமாக கட்டாருக்கு தாக்கலாம் அல்லது இஸ்ரேலை தாக்கலாம். அவை அப்படி ஒரு தாக்குதல் ஏற்படுகின்ற போது இந்த வன்முறை பரவல் என்பது பெரிதாகி கொண்டு போகும். அது வந்து மொத்தமாக மத்திய கிழக்கினுடைய ஸ்திரத்தன்மையை பாதிப்பதாக அமையும் அல்லது மத்திய கிழக்கு ஒரு யுத்தத்துக்குள்ள தள்ளுவதாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்ப அமெரிக்கா ஈரானை தாக்குமாக இருந்தால் ஈரானுடைய பிரதானமான நடவடிக்கையாக இருக்கும் பிராந்தியத்தில் இருக்கின்ற அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளை தாக்குவதாக தான் இருக்கும். மற்ற அவருடைய பேசஸ் இருக்கு, மத்திய கிழக்கு அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் இருக்கு, அவற்றை தாக்குவதாகத்தான் இருக்கும். அது வந்து ஏனைய நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கையாக இருக்கும். அதன் காரணமாக மத்திய கிழக்கில் இருக்கின்ற நாடுகளுக்கு இடையில டென்ஷன் அதிகரிப்பதற்கான சாத்தியம் தான் இருக்கும். பிரச்சனை என்னன்னு சொல்லி இதில் இலங்கை மீதான தாக்கம் என்னன்னு சொல்லி எங்களுக்கு இன்னும் தெரியாது. பெரிய ஒரு தாக்கம் இருக்கும் என்றும் நான் எதிர்பார்க்க இல்லை. இப்போ இருக்கின்ற இதே சூழ்நிலையில் பதட்டம் நிலவி கொண்டு இருக்குமாக இருந்தால் இலங்கை மீதான ஒரு பெரிய தாக்கம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கலாம். மாறாக ஒரு யுத்த நிலை ஏற்பட்டால் இலங்கை மீதான ஒரு தாக்கம் ஏற்படலாம். என்றால் யுத்தம் செய்கிற நாடுகளுக்கு வசதிகள் தேவைப்படும். அந்த வசதிகளின் ஒரு பகுதியாக இலங்கை பார்க்கப்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். அப்போதான் தாக்கம் ஏற்படும். அப்படி பார்க்கின்ற போது நான் நினைக்கிறேன் தமிழ் மக்கள் மத்தியில் மென்மையான ஒரு அபிப்பிராயம் இருக்கின்ற இந்த இப்போ இடம்பெறுகின்ற இந்த டென்ஷன் நீண்ட காலத்தில் அவர்களுக்கு சாதகமான ஒரு விடயமாக அமைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும் என்ற இந்த கட்டமைப்பு மாற்றி அமைக்கப்படும். அவ்வளவு இலகுவாக அந்த கன்க்ளூஷன் நான் வரமாட்டேன் என்று சொன்னால், இப்போ இலங்கை தேவைப்பட்டாலுமே கூட இந்த பலம் மிகுந்த நாடுகள் இலங்கைக்கு ஆதரவான செயல்பாடுகள் ஈடுபடுவதன் ஊடாகத்தான் அதை செய்ய முயற்சிப்படுவார்கள் அன்றி இலங்கையை தாக்கி செய்து முயற்சி பண்ண மாட்டார்கள். இப்போ சீனாவாக இருக்கட்டும், சீனாவுக்கு ஒரு டென்ஷன் ஏற்படுமாக இருந்தால், இப்போ சீனா தாய்வானை தாக்குவதன் காரணமாக சீனாவுக்கு அமெரிக்காவுக்கும் ஒரு மோதல் ஏற்படுமாக இருந்தால் இலங்கை அந்த ஒரு பகுதியாக மாறுமாக இருந்தால் இலங்கையுடைய தளங்களை அல்லது இந்த போர்ட் ஃபெசிலிட்டிஸை பயன்படுத்திக் கொள்வதற்கு இலங்கை அரசின் ஊடாக தான் ட்ரை பண்ணுவார்களே அன்றி இலங்கை அரசுக்கு எதிராக அது செய்யணும். அப்போ இலங்கை அரசினுடைய கெப்பாசிட்டி அதிகரிக்கத்தான் செய்யும் வழியே குறையாது. அது தமிழ் மக்களுக்கு பயனளிக்கப் போவது இல்லை. மாறாக ஒருவேளை எதிராக தான் இருக்கும் என்றால் அந்த நாடுகளுக்கு இலங்கையினுடைய தேவை அதிகரிக்கும். இதன் காரணமாக அதன் காரணமாக நான் சொல்லுவேன், தமிழ் மக்கள் இந்த பிரச்சனை எவ்விதம் நகர்கிறது, இதனுடைய டைனாமிக் என்ன என்பதை அவதானிக்க வேண்டிய டைம் தான் இது. இப்போ வந்து நீங்கள் என்ன செய்கிறன்றது பற்றி யோசிக்கிறதற்கான நேரம்னு நான் நினைக்கலை. அவதானிப்பில் இது இலங்கை மீதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்று தெரிகின்ற போது அது தொடர்பு அதன் அடிப்படையாக கொண்டு என்ன விதமான செயல்பாடுகள் ஈடுபடலாம் என்பது தொடர்பான ஒரு காத்திரமான கலந்துரையாடல் இடம்பெறலாம். அவதானிக்க வேண்டிய டைம் தான் இது. நிச்சயமாக தெரியுது. இப்போ வந்து நாங்கள் ஒரு டிரான்சிஷன் பீரியட் தான் இருக்கும். இந்த நடவடிக்கை காரணமாக உலக ஒழுங்கமைப்பில் ஒரு மாறுதல் ஏற்படுமாக இருந்தால் அந்த மாறுதலுடைய டிரான்சிஷன் பீரியட் தான் இப்போ நாங்கள் இருக்கோம். அது எங்களுக்கு பிறகு தான் தெரியும். அப்படி ஏற்படுமாக இருந்தால் இப்போ நாங்கள் அந்த டிரான்சிஷன் பீரியடில் இருக்கோம். இப்போ இந்த டிரான்சிஷன் பீரியடில் எப்படி என்ன நடக்கும்னு தெரியாமல் அதுக்கு பிறகு யோசிக்க முடியாது. அப்போ இன்னும் கொஞ்சம் காலம் போன பிறகு எங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த தாக்கம் என்னவாக இருக்கும். அதுக்கு பிறகு சிந்திக்கலாம்.